இந்த ஒரு வாரம் மட்டும் நீ அப்பாவை பார்த்துக்கிறியா? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 வீக் ட்ரிப்பு போக போகிறேன். போயிட்டு வந்து நான் அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன். எங்களை தான் பார்க்க முடியாது. அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் 3 days நாங்க பார்த்துப்போம். அடுத்த 4வது நாள் நீ வந்து மாமாவை கூட்டிட்டு போற. புரியுதா? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கோம். இப்போ நீ ட்ரிப்பு போகிறதுனால என்ன ஆக போகுது? அப்பா கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுக்க. அப்படி உன்னால் முடியலன்னா சொல்லு, டெம்பரவரியாக ஒரு ஹோமில் சேர்த்துடலாம். அண்ணே, சின்ன வயசுலேருந்து அப்பா என்னையோட ஒன்று தான் நிறையா பண்ணியிருக்காரு. ஏன் உனக்கெல்லாம் அப்பா எதுவுமே பண்ணது இல்லையா? எனக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு? என்னை ஏதோ டுபா ஒரு காலேஜில் சேர்த்தாரு. முன்ன சென்னையிலே இருக்க பெரிய காலேஜாக பார்த்து சேர்த்தாரு. இங்கே பாரு, அப்பா நீ ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. நீ என்ன கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி கொடுப்பாரு. தம்பியா பிறந்த ஒரே காரணத்தினால நீ யூஸ் பண்ண அதே பொருள் தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு புதுசாக எதுவுமே வந்ததில்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க? நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி 1 வருஷம் நீ பார்த்துக்க போகிற, 1 வருஷம் நான் பார்த்துக்க போகிறேன். இன்னும் 3 நாள் அது எக்ஸ்பயர் ஆக போகுது. புரியுதா? அது மட்டும் இல்லாம அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மொத்தமும் நம்ம எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம்னு டேர்ம்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் இப்போ வர அவரோட 1 year மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 30,000 ஆயிருக்கு. அப்புறம் ஆட்டோல, கேப்ல புக் பண்ணி போனது எல்லாத்துக்கும் சேர்த்து பில் உன்னோட மெயிலுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உன்னோட பில்லையும் என்னோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிடு. சரியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட பிள்ளைய பத்திக்கு ரொம்ப அசிங்கம் பண்றேன் நான். அப்பாவுக்கு அக்ரிமெண்ட் போட்ட பிள்ளைங்க நீங்களே இருக்கணும். நானும் நீங்க கொஞ்ச நாள்ல மாறிடுவேன்னு பார்த்தா நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்து உங்க 2 பேருக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணினேன். ஆனா கடைசி காலத்துல என்ன பார்த்துக்கிறதுக்கு இவ்வளவு கணக்கு பார்க்குறீங்க. அப்பா, நீங்களாம் யாரையும் நம்பவே முடியாதுப்பா. அதனால தான் அக்ரிமெண்ட் போட்டோம். அப்பா, அக்ரிமெண்ட் போட்டால் என்ன? நல்லா தானே பார்த்துக்குறோம். ஆனால் அப்பாவுக்கு அன்பா பார்த்துட்டீங்களான்னு கேட்டா இல்லைடா. இந்த வீட்டில் இருக்கிற டிவி, ஃபேன் மாதிரி நானும் ஒரு பொருளா இந்த வீட்டில் கொஞ்ச நாள், இதோ இவன் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இனிமே நான் யார் வீட்டுக்கு வரதா இல்லைடா. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்டா. ஆட போடா. பா, அவர்கிட்ட போய் பேசு. என்னாலாம் பேச முடியாது. நீ வேணா போய் கன்வின்ஸ் பண்ணு. அக்ரிமெண்ட் படி நீ தானே அவரை பார்த்துக்கிற. பெத்த அப்பா அம்மாவை பார்த்துக்காத பசங்கள்லாம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைடா. எல்லா அப்பா அம்மாவும் அவங்க பசங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணலடா. நீங்க 2 பேரும் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட போறீங்க பாருங்க. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்.